முறை சொல்லி கூப்பிடுவாங்களா பெரியப்பா சித்தப்பான்ட்டு, அதே மாதிரி ஒரு பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பெரியப்பாவை துணைக்கி கூப்பிட்டுக்கிட்டு போகிறாருங்க. அப்பா நம்ம போயிட்டு அந்த தண்ணி ஒண்டியும் திறந்து விட்டு வந்துடும், நான் போயிட்டு காலையில் போய் ஆஃப் பண்ணிக்கிறேன்ங்கிற மாதிரி. அன்றைக்கி நைட்டு 2 பேருமே நடந்து பேசிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க வயல்லாம் நெருங்கிட்டாங்க. அந்த தோட்டத்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு ஒன்று அந்த நடு வயலில் நிற்கிதுங்க. அந்த மாடை பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி ஹைட்டுங்க. அவ்வளோ ஹைட்டு இருக்குது. கொம்புலாம் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஒரு நல்ல வாட்டஞ்சாட்டமான ஒரு சரியான மாடாக இருக்குங்க. அப்படி இருந்தோன்னா இவர் செல்வராஜ் என்னடா அது எவன்டா மாட்டை நடு வயலில் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருக்காருங்க. டக்குன்னு அந்த பெரியப்பா கூப்பிட்டு போனார் பார்த்தீங்களா, பக்கத்து வீட்டு பெரியப்பா. டப்புன்னு கையை பிடிச்சி நிப்பாட்டிட்டாருங்க. நிப்பாட்டி அமைதியாது எதுவும் பண்ணாத, நீ இப்படியே வந்துரு. இல்லை மாடு மேய்து பெரியப்பா, இந்த மாதிரி விரட்டிட்டு வர போவாதா, கிட்ட போவாத, நீ பட்டிக்க வா, என் பின்னாடியே வா, எதுவுமே பேசாத வா. பக்கத்து வீட்டு பெரியப்பா அப்புறம் செல்வராஜா கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருக்காருங்க. இவரும் என்ன